வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு திருமண பொருத்தத்தில் கன்னி லக்ன கணவன் மனைவி அமைப்புகள். இன்னும் புதன் அறிவாளி, புத்திசாலி. ரெண்டாவது டேலண்ட் உடையவன், டாக்டிஸ், மெஜிஷியன், மேஜிக் மேன். யாரையும் நம்ப மாட்டான் அந்த புதன். இந்த கன்னி லக்ன புதன் யாரையும் நம்ப மாட்டான். அறிவாளித்தான். ஆனால் ஒரு காரியம் போனால் முன்னாடியும் போவான், பின்னாடியும் போவான். இவனுக்கு எத்திக்ஸ்லாம் அந்த கன்னி லக்னத்துக்கு கிடையாதுங்கோ. அட் ப்ரெசண்டில் வாழக்கூடியவன். இன்னைக்கு என்ன நடக்குமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். தந்திரசாலியும் அவன் தான், புத்திசாலி அவன் தான். அதாவது ஞாபக சக்தியுடன் கூடிய ஆடிட்டர்களே இவங்க தான். அனைத்து தொழில்களும் பெற்ற அறிவு பெறக்கூடியவங்களும் இவங்க தான். அனைத்து விதமான அறிவும் தொழிலை பற்றியும் அறிவு இவங்ககிட்ட எப்பயுமே உண்டு. சரியான ஆடிட்டர் கூட்டமே இவங்க தான். அந்த கன்னி லக்னம் புத்திசாலிகள், திறமைசாலிகள், தந்திரசாலிகள், சந்தர்ப்ப சமயோஜ புத்தி உடையவர்கள், அழகாக செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், புத்திசாலித்தனமான செயல்பாடுகளை உடையவர்கள், வேடிக்கையானவர்கள் இவங்க. ஆனால் இந்த புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வர்றாங்களே குரு, அடேங்க அப்பா குரு சுகத்துக்கு அதிபதியாகவும் கலத்திரத்துக்கு அதிபதியாகவும் ஒருவர். திருமணம், அதாவது வீடு, மனை, வண்டி, வாகனம், கன்று காளைகள், தாய், அது மட்டுமல்ல சுற்றத்தினர்கள் அப்படிங்கிற ஒரு இதுக்கும் குரு வராரு. இதில் கொடுமை என்னன்னா, நீங்கள் சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்கோ. குரு கேட்காது. குரு சொல்கிறத தான் நம்ம கேட்டு பழகக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா வாத்தியார் நம்ம சொல்கிறத கேட்பாரான்னு முடிவு பண்ணீங்க. இவர் வாத்தியார், குரு. அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு பழகிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா டிசிப்ளினுக்கு பேர் போனவர் குரு, ஒழுக்கத்திற்கு பேர் போனவர் குரு, நீதிக்கு பேர் போனவர் குரு, நியாயத்துக்கு பேர் போனவர் குரு, தர்மத்துக்கு பேர் போனவர் குரு. இதுதான் ரூல்ஸு, இதுதான் ரெகுலேஷன்ஸு, இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் போவேன், நான் இப்படி தான் வருவேன், நான் இப்படி தான் வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதாவது பந்துக்களை ஓரளவுக்கு அனுசரிக்கக்கூடிய தன்மையும் உண்டு, மகிழ்ச்சிக்கு உத்தரவாதமும் உண்டு. இவங்கள போய் எந்த வகையிலையும் எந்த இடத்திலையும் குற்றம் குறை சொல்லக்கூடாது. குற்றம் சொன்னீங்கன்னா, குறை சொன்னீங்கன்னா இவர்களால் பொறுத்துக்க முடியாது. ஒழுக்கமில்லை என்று சொன்னால் இவங்களால் பொறுத்துக்க முடியாது. இவங்களை குற்றம் குறை சொல்வதை நம்ம தவிர்த்தே ஆகலாம். அதாவது இவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லது எது கெட்டது என்று சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க, அறிவாளிகளாக இருப்பாங்க. அழகாக ஒரு பொருளை விளக்கக்கூடியவர்கள், விரிவடைந்து விளக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. குருவுக்கு முன்னாடியும் போக தெரியாது, பின்னாடியும் போக தெரியாது, செடிலும் போடுவது. நீங்கள் எது காட்டுறீங்களோ அந்த பாதையில் நேராக போவாருங்கோ. இதில் கொடுமை என்னன்னா, பாவ புண்ணியத்திற்கு ரொம்ப கட்டுப்பட்டவருங்க இந்த குரு. அடே அப்பா, குருவோட நம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் சிதைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணீங்க. இந்த கன்னி லக்ன கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் சிதைக்காதீங்க, குறை சொல்லாதீங்க. ஒழுக்கத்தை சந்தேகிக்காதீர்கள், தயவு செஞ்சு சொல்லிடுறேன். இவங்க ஒழுக்கத்தை எப்பயுமே சந்தேகிக்காதீங்க. அது நல்லதல்ல. கன்னி லக்ன கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, அது நல்லது அல்ல. இவர்களால் குறை சொன்னீங்கன்னா தாங்கக்கூடிய சக்தி இல்லாதவங்க. அதனால அவங்க சொல்றதை நீங்க கேட்டு பழகிட்டீங்கன்னா வாழ்க்கை என்னாலும் இன்பம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சேர்ந்து சேருங்க. நன்றி, வணக்கம்.